இப்போ உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காசு கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு ஒன்றும் சொல்லவில்லை, ஆதாரோட மெயில் ஐடி இணைக்கிறது வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்களே ஏற்றிக்கலாம். அட்ரஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இல்லை, 75 ரூபா. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஏதோ நீங்கள் சம்திங் ஏதோ மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆதார் அப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ ஒர்க் ஆகலை. அதை தூக்கிட்டு இப்போ புதுசாக வந்துட்டு வெறும் ஆதார்னு மட்டும் AADHAAR அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு, மெயில் ஐடி இல்லை, உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஆதாரில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP போகும். அதை எடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மாஸ்க்டு ஆதார், மாஸ்க் இல்லாத ஆதார் ரெண்டுமே வந்துட்டு வந்துடும். அதிலே வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அட்ரஸ், பேர், ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ மெயில் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ஃபோன் நம்பருக்கு மெயில் ஐடி வராத பட்சத்துக்கு நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து உங்கள் மெயில் ஐடிக்கு நீங்கள் OTP வர மாதிரி அப்படிலாம் செட் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த ஆதாரில் வந்துட்டு மெயில் ஐடி இணைக்கிற ஆப்ஷனே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாக குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஏதோ டேட் போட்டுருந்துச்சு, அது என்ன டேட்டுன்னு கவனிக்க மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி காமி கேட்குது, ஆதார் நம்பர் கேட்குது, அப்புறம் OTP ஃபோன் நம்பருக்கு வருது. ஓப்பன் பண்ணோன்னே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் இணைக்கிறது, அப்புறம் மாற்றுறது, அப்புறம் அட்ரஸ் மாற்றுறது, அப்புறம் பேர் மாற்றுறது, இந்த மாதிரி இருக்கா. அதில் 4வது ஆப்ஷனோ 3வது ஆப்ஷனோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு மெயில் ஐடி வந்துட்டு இணைச்சிக்கலாம், நியூன்னு போட்டு ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு. ஓகே, நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்குது. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு OTP போகுது. OTP போனதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் ஒன்று வருது. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆதார் கார்டு இணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தை பார்த்துட்டேன். ஏன்னா திடீர்னு பிளாக் அடிச்சிச்சுன்னா முகம் கருப்பாக தெரியுமில்ல, அதனால் பிரைட்டு போர்டு தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் கருப்பு அடிச்சிடக்கூடாது, அதுக்காக அப்படி இது பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே வடை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. திருவள்ளூரில் இருக்கேன், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். சிட்டிக்குள்ளே போக மாட்டேங்குது. நீங்கள் பீக் ஹவரில் வந்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ட்ரிப்பு அவைலபிள் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என் மணி என்ன ஆகுது, மணி வந்துட்டு 2:59. நான் வந்து 2 மணிக்கு வந்தேன். 1 ஹவராக சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சிஎன்ஜி போட்டேன் ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக, வண்டி எதுவும் டிராஃபிக் இல்லாமல் சிஎன்ஜி போட்டேன். அதை தவிர அதுக்கப்புறம் டீ குடித்தேன். இங்கே எப்படின்னா கீரை வடையெல்லாம் விற்கிறாங்க. ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் சில கடையிலலாம் 15 ரூபா, முக்கால்வாசி கடையில் 15 ரூபா, இங்கே வந்து 12 ரூபா. அதே மாதிரி டீ வேற மாதிரி செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் 2 கீரை வடையும், ஒரு கீரை வடை, ஒரு அது என்னமோ ஒரு அது இது போடுறதாக கோதுமையா மைதாவோ கோதுமையா ஏதோ சம்திங் போட்டது, அது ஒரு வடை. அதுக்கப்புறம் ஒரு டீ. ஐயோ, நான் எது பேசி தான் மறந்துட்டேனே. ஓகே மக்களே, என்னென்னா வந்துட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு OTP போகும். OTP போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் உங்களோட பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது வந்து இப்போ வெரிஃபிகேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து அது பில் ஒன்று காமிக்கும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு 0 ரூபீஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அதுக்குள்ளே ரெஃபரன்ஸ் ஐடி, அதுக்குள்ளே அதாவது காசே நம்ம கட்டலினாலும் அதுக்குள்ளே பில்லு ஒன்று ஜென்ரேட் ஆகி காட்டும். அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நைட் ஒரு மெசேஜ், கோயம்பேடுக்கு ட்ரிப் வந்துருச்சு. ஓகே மக்களே, ட்ரிப் வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு ட்ரிப்பு போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷனை இப்போ ஏற்றி இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ. ஆல் ரிக்வெஸ்ட் கான்சல் ஆகிடுச்சான் என்ன. சரி மக்களே, அவ்வளோதான். இப்போதைக்கு ஏற்றி இது வந்து நீங்கள் வந்து இலவசமாக வந்துட்டு டக்குன்னு மாற்றி விட்ருங்க. அப்புறம் வந்து காசு கட்டி அப்புறம் 75 ரூபா, ஏன் தேவையில்லாமல் தண்டமாக காசு கட்டிட்டேன்னா 75 ரூபாய்க்கு 2 டீ குடிச்சுப்பேன். பாய்.